நம்ம பையன் இந்த காலேஜ் படிக்கிறானா இவ்வளோ பெரிய, ஏன்னா நம்ம அப்பா அம்மா காலேஜுக்குலாம் வந்திருக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு கூட வந்திருப்பாங்களான்னு தெரியல. நம்ம பையன் இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கிறானா அவங்க போய் வெளியே சொல்கிறதுக்கு நம்ம படிக்கிற காலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எப்படி இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரிய வரணும். நம்ம இப்போ நான் இந்த காலேஜில் படிக்கும்போது எல்லாம் நான் தப்பு பண்ணா சரி நல்லது பண்ணா சரி என்ன பிரச்சனைனாலும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, ஹால் டிக்கெட் வாங்க கொஞ்சம் யார் கூட்டிகிட்டு வர சொன்னான். நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க, ஏன் நான் போய் இந்த பையன் படிக்கிற காலேஜுக்கு அவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அவ்வளோ கூட்டம் வருதுன்னு எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு அது பெருமையாக இருக்குது. அதாவது நான் என்ன கொடுக்க முடியும் அவங்களுக்கு, நான் படிக்கிறேன், அவங்களுக்கு அந்த சின்ன சந்தோஷம், அந்த சின்ன எதிர்பார்ப்பு, நம்ம பையன் நம்ம காலேஜுக்கு கூப்பிட்டு போவானா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பகிர்ந்துக்குங்க பேரண்ட்ஸ்கிட்ட. அதே போல் காலேஜில் படிக்கிற எல்லாருக்குமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ மோஸ்ட்லி சார் சொன்னாங்க, நம்மளோட 8 மணி நேரம் வேலையில் 1 மணி நேரம் ஃபோன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபோன் பேசுறதை விட ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இருந்தால் சார் அதிகம். இப்போ இங்கே இன்டர்நெட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, அது ஃபேஸ்புக் பொழுதுபோக்காக மட்டும்தான். இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் தராங்க. இன்டர்நெட்டில் பேசிக்ஸ் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். எல்லாருக்குமே இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியுது, ஆனால் எந்த விஷயங்களும் நம்ம எடுத்துக்கணும், எது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஸோ எனக்கு நிறைய பேசணும், ஆனால் என்ன பேசுறதுங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பேசுகிறேன் கண்டிப்பாக. ஸோ நல்லா படிங்க. நான் படித்த ஸ்கூல்லேருந்து இங்கே யாராவது சேர்ந்துருக்கீங்களான்னு நான் தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்றேன். கனியூர் வெங்கடகிருஷ்ணாலேருந்து யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? தேங்க்யூ. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், அதாவது சமாளிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நம்ம கிடைக்கிற வாய்ப்புல இருந்து என்ன ஆபத்து வருங்கிறது மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கும். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இது பண்ணால் இது பண்ணால் இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நமக்கு கிடைக்கிற வாய்ப்புலேருந்து அந்த ஆபத்தை மட்டுமே பார்க்குறோம். ஆனால் சாதிக்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அது என்ன வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பில் இருக்கிற ஆபத்தை பார்த்து சமாளிக்கிறவங்களாகாமல் நமக்கு வர ஆபத்தில் என்ன வாய்ப்பு கிடைக்கும்னு சாதிக்கிறவங்களா வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் R&D சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் அண்ட் செபோசா சாஃப்ட்வேர் சர்வீஸ் 2 கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வசதியான குடும்பத்தை சேர்ந்து வரல, ஆனால் நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணி எங்கள் கம்பெனியில் 80 பேர் வேலை செய்கிறாங்க. நான் ஹோம் பேஸ்ட் ஜாப்ஸாக இன்டெரக்டாக 4000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு இந்த நிலைமைக்கு நான் வரக்கு என் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதுக்கு நமக்கு பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய விஷயமா தெரியும். நான் காலேஜ் வரும்போது ப்ரொஃபஷனலாக வரல, ஆனால் எனக்கு இன்செட் பண்ணணும், ஷூ போடணும், இப்படி தான் ஹேர் ஸ்டைல் பண்ணணுங்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் காலேஜில் அது பண்ணலன்னா பனிஷ் பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட் கூட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டேஸில் இன்செட் பண்ணலன்னா எங்கள் கிளாஸ் ரூமில் ஃபைன் இருக்கும். ஃபைனாக கிளாஸ் கட் பண்ணிட்டு வெளியே போகிறதோ திட்டுறதோ கிடையாது. யார் இன்செட் பண்ணலையோ அவங்க மற்ற எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி தரணும். அப்போ இது ஒரு பனிஷ்மெண்ட்னால ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. இன்னைக்கு யார் இன்செட் பண்ணலாம் அவங்களுக்கு சாக்லேட் வாங்கலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இது பின்னாடி நம்ம பார்க்கும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நான் வரும்போது கூட காலையில் எங்கள் ஹெச்ஓடி சார் பார்த்து பேசினேன், சார் நான் பேசுறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்களாம் அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது, சார் ஆசிரியர்கள் காலேஜ் எல்லாம் ஏணி படிக்கட்டு மாதிரி ஏறி போனால் ஏணி மறந்துடுறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நம்ம என்னதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனாலும் இப்போ நான் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது திருப்பி வீட்டுக்கு தானே போய் ஆகணும். அப்போது நான் என்ன ஏறி மேலே வந்தாலும் திரும்பி நான் கீழே வரணும்னா எனக்கு ஏணி வேணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவேன் இல்லைங்களா. நான் அதை பற்றி சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ எப்பயுமே எல்லோரும் நமக்கு முக்கியம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம எது சிறந்ததுங்கிறது மட்டும் பார்த்து நடந்துக்குங்க. எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. BSc IT 2011